என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ஸ் நம்மகிட்ட என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக, ப்ளஸ் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. சில பேர் வந்து நம்ம டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த வீடியோஸ் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து இதுதான் சேனல் நேம், சரிங்களா? சேனலை சர்ச் பண்ணி முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் இப்போ 98.1K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் 1 இயர் கூட ஆகலை. நல்ல க்ரோத் இப்போவுமே இருக்குது. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி நானும் கொடுக்குற கண்டென்ட் கண்டினியூஸாக கொடுப்பேன். இந்த டாபிக் சிலவங்களுக்கு பிடிக்கும், இந்த டாபிக் பிடிக்காது, அது கால் ஃபார் டைமில் அதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ நம்பர் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ 51 முடிச்சிங்கன்னா 52 கரெக்டாக 1லேருந்து வீடியோ ஆரம்பிச்சிருப்போம். கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இப்போ 71, இன்னைக்கு இப்போ அப்லோட் பண்ண போது 72ன்னு வச்சுக்கோங்களேன். 73, 74 ரெகுலராக போய்கிட்டு இருக்கும் வீடியோஸ், சரிங்களா? ஸோ இதில் 120 வீடியோஸில் டிஎன்பிசி மேக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் இல்லை, பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு எந்த டாபிக் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஏதோ போட்டிருக்கீங்க, எங்கேயோ டெஸ்ட் எழுதுறீங்க, உங்களுக்கு ஒரு சில டாபிக் தெரியல, இப்போ ஆவரேஜ் வேணுமா ஆவரேஜ், இல்லை எனக்கு வந்து இப்போ ஜாகிரஃபி, இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எது படிக்கணும்னு சரி, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக 10 வீடியோ பார்த்தீங்கன்னா அதாண்டி எதுவுமே தேவையில்லை. அதே தான் உங்களுக்கு இப்போ இந்தியன் பாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே 10 ஹவர்ஸ் தான் வீடியோ. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த 10 ஹவர்ஸ் வீடியோவில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்போம். இப்போ 11th 12th நம்ம எடுக்க போகிறோம் குரூப் 2ல். ஸோ எல்லா வீடியோவுமே அந்த மாதிரி உங்களுக்கு 10 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் மினிமம் 10 ஹவர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லையுமே. ஜிஎஸ்ல மேக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு எந்தெந்த டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கை அந்த ஆர்டரில் கொடுத்துருப்பேன். அது மாதிரி குரூப் 4 ரிவிஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் ரிவிஷன் ஆர்டரில் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ 3 மணி நேரம் வீடியோ, நம்ம இப்போ 1/2 hour பார்க்குற வீடியோ 3 மணி நேரமாக இருக்கும். 1லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பாருங்களேன், எக்ஸாம்பிள் ஒரு 20 வரைக்கும் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டோட்டலாக எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆயிரும். இது குரூப் 4க்கு நான் கொடுத்த ரிவிஷன், சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து கம்யூனிட்டி பேஜில் உங்களுக்கு இதில் இல்லை, இந்த கம்யூனிட்டி பேஜில் ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறோம். இது இல்லாமல் இப்போ 65 கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே யூனிட் 8க்கான கொஸ்டின். எந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கம்யூனிட்டி பேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் போகிற மாதிரியே தெரியாது. கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு தமிழ் சேனலில் தமிழுக்கான கொஸ்டின்ஸு டிஎன்பிஎஸ்சி இதுலேயே நீங்கள் வந்தால் தெரியும். இதுலேயே நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு நம்மகிட்ட என்னென்ன சேனல் இருக்குன்னு பார்க்கலாம். கீழே தமிழ் சேனலில் 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வீடியோஸ் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக. ஆல்ரெடி 9 வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி பேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 730 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் இது வரைக்கும். 730 கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் கொஸ்டின். நீங்கள் தமிழ் ப்ராக்டிஸ்க்கு இந்த 730 கொஸ்டின் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணாலே 2019 கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை மென்ஷன் பண்ணி தான் கொஸ்டின் போடுறோம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் எதுலையுமே ஜாயின் பண்ணலை, நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா இன்ஜினியர் தங்கமுத்து அப்டேட்ஸ் அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே பை டே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம எத்தனை வீடியோ இருக்குது, எல்லா வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த குவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். இது சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். அந்த குவிஸில் நீங்கள் அப்படியே தள்ளிட்டே போய் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி குவிஸும் உங்களுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? டே பை டே இந்த ஒர்க்குமே உங்களுக்கு ரெகுலராக போகுது. இப்போ அது மாதிரி ஐபிஎஸ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும், அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேனல்லையும் உங்களுக்கு நான் டேட்டாஸ் கொடுக்குறோம். இதில் 10,400 பேர் இருக்காங்க, சரிங்களா? இந்த சேனலில் கொடுக்குறதுமே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அப்டேட்ஸில் தனியாக வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ண சேனல் தான். எல்லாத்துலேயுமே சில பேர் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து டெய்லி குவிஸ் போடுறாங்க. கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அன்வான்ட் டேட்டாஸ் எதுவுமே வராது. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ, ஸ்கூல் புக்கோ, புக் பேக் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம டெலகிராம் அண்ட் யூடியூப் தென் வாட்ஸ்அப் சேனல் 3மே ஜாயின் பண்ணிக்கோங்க. 3லேயும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் தான் ஷேர் ஆகும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, லைஃப்ல கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டே 70 வீடியோஸோட பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதுலேருந்து அடுத்த 10 டாபிக் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ரொம்ப மேஜர் டாபிக், எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய பேசிக்ஸ்லாம் இதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை பணம் மற்றும் பணிக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அதை தாண்டி இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சேவையாக கொண்டு சென்றால் நீங்கள் வாழ்வில் நினைத்ததை விட பெரிய இடத்தை அடையலாம். அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில். நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்றப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை விட
ஒரு ஹெல்ப் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம்ன்றது வேற. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி வீரர் ஆகணும்னு தான் பிளான் பண்ணதே அவர். சரிங்களா? ஒரு விண்வெளி வீரராக ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் ஆகணுன்றது தான் அவரோட கனவு. பட் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறாரு, ஏரோநாட்டிக்ஸில் உள்ள போறாரு. ஸோ அவருக்கு அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைம்ல அவர் ராக்கெட் ஏவுதளத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ராக்கெட்டோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ அவர் மட்டும் இல்லை, அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ கிடைச்ச ஒரு காம்போசிட் தான் பார்த்தீங்கன்னா கார்பன் காம்போசிட். அந்த கார்பன் காம்போசிட் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட் கம்மியானதாகவும் அதே இடத்துல வலிமையானதாகவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட போது அவங்க குழு எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சது எதுக்காக அப்படின்னா, சரி இது மூலமா நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், நம்ம நினைச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி. பட் இதே இடத்த அப்துல் கலாம் ஐயா எப்படி யோசிக்கிறாரு அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி சில மாற்றுத்திறனாளிகள் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம காலில் வந்து செயற்கை கால்கள் பொருத்திருக்காங்க. இந்த டைம்ல அவங்களோட செயற்கை கால்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 கிலோ வெயிட். ஒரு மனுஷன் நார்மலாக நீங்க கையில ஒரு 4 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போக சொன்னா நம்மளால என்ன முடியுன்றதை திங்க் பண்ணுங்க. இந்த நிலைமையில ஒரு காலையே 4 கிலோல பொருத்தி அந்த காலை தூக்கி அவங்க நடக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ண அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த கார்பன் காம்போசிட்டை வச்சு செயற்கை கால்களை நம்மளால கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சிருக்காரு. அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா 4 கிலோ வெயிட்டுடைய செயற்கை கால்களை 400 கிராமா மாத்தினாரு. ஸோ அவருடைய குறிப்பிலேயே அதிக இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். நம்ம இன்க்ளூடிங் நம்ம NCERT SCERT ஸ்கூல் புக்ஸ்லையுமே அப்துல் கலாம் ஐயா பத்தி பார்க்குறப்போ அவர் வாழ்க்கையிலேயே மகிழ்ந்த விஷயமாக குறிப்பிடப்பட்ட விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் எடையை குறைச்சு கொடுத்ததான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், அது மூலமா நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ அப்துல் கலாம் வேலைக்கு போய் தான் அவருக்கு சம்பளம், அதை வச்சு தான் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணாரு. அதுக்கடுத்து அப்புறம் அவரோட செல்ஃப் விஷயத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா மணிங்கிறது முக்கியம் தான். பட் மணியை தாண்டி நம்ம செய்யக்கூடிய பணின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த சேவை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச சேவையை சொசைட்டிக்கு பண்ணுங்க. நீங்க என்னதான் கத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், 4 பேருக்கு யூஸ் ஆகணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒருவேளை போஸ்டிங் போயிட்டீங்க, இதுக்கப்புறம் அதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள மேலே கொண்டு வரதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. கண்டிப்பா லைஃப்ல நீங்க மணி ஏர்ன் பண்றதை விட பெரிய சந்தோஷத்தை அடைவீங்க. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஹாப்பியாக தான் இருக்கு. பட் இன்பிட்வீன் கேப்ல நம்மளையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில டிராப்ஸ் இருக்குது போய்கிட்டு இருக்கிறப்போ. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னைக்கு 72 days சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டுமே இதுக்கு பெரிய காரணம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம்ல உங்களால் இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி நம்ம போய் சப்போர்ட் பண்ண முடியல, நமக்கு சொல்லித்தர முடியல அப்படின்லாம் யோசிக்க வேணாம். உங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட், முடிஞ்ச நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படினாலும் போய் சேரும். பட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், நாளைக்கு நீங்கள் ஷேர் பண்ணதுனால தான் ஒருத்தவங்க பாஸ் ஆனாங்கன்னு உங்களை சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு ஆளுக்கு பண்ணுற சப்போர்ட் கிடையாது. ஃபியூச்சரில் அவங்களோட ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா இதனால பயனடைவாங்க. ஒரு குடும்பத்துக்கே நம்ம சப்போர்ட் பண்ண சந்தோஷம் இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். கொஞ்சம் பெரிய டாபிக்மா. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சப் டாபிக்ஸ் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சுருக்குக. இந்த சுருக்குக்கு கீழே ஒரு 10 சப் டாபிக் இருக்கும். நம்ம 10ஐயுமே தெரிஞ்சுக்கணும். இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஒரு 100 சம்ல சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த 100 சம் கொடுக்க போறேன், பட் டபுளா கொடுக்க போறேன். 100ஐயுமே 200 கொஸ்டினா மாத்தி உங்களுக்கு டோட்டலா வந்து 72ல இருந்து ஆல்மோஸ்ட் 80 ஒரு 9 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுருக்குக பத்தி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொல்றதை கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், எப்பவுமே ஸ்டார்டிங்ல ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பேன் இல்லைங்களா, ஒரு இதை பற்றின ஐடியாவும் முன்னாடியே சொல்லிடுவேன் எல்லா வீடியோலையும். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 3 கான்செப்ட் பார்க்க போறோம். 1, 2, 3 இது நம்ம தம்ப்நெயிலேயே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷனோட ஓவரால் கான்செப்டை நான் கடைசி வீடியோவில் கொடுக்க போறேன். ஏன்னா ஒரு டாபிக் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இங்கே என்ன அப்படின்னா ஒன்னொன்றுமே ஒரு சப் டாபிக்ஸ். மொத்தம் ஒரு 12 டாபிக் பார்க்குறோம்னா 4 வீடியோ வருதுன்னு வைங்களேன். 4 முடிகிறதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனை பற்றி ஓவர் வியூ கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு டாபிக்னா ஓவர் வியூலே புரிஞ்சுக்கலாம். 12 டாப்பிக்கை நம்ம ஓவர் வியூல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கே 4 கிளாஸ் வேணும் ஓவர் வியூக்கு மட்டுமே. ஒவ்வொன்றுக்கும் ஓவர் வியூ கொடுத்து டாபிக் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, வி போர்ன்மாஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, 6th புக்லயே இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸின் மதிப்பு காண்க. வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு காண்க. மூணாவது ரேஷியோ மெத்தட். இந்த ரேஷியோ மெத்தடையும் ஏன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சேர்த்து கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம ரேஷியோன்ற டாப்பிக்கை முடிச்சிட்டோம். ஸோ அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். போர்ட் மாஸ் படிச்சீங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸும் ஈஸி.
இன்னைக்கு நம்ம டோட்டலாக பார்க்க போகிற டாபிக் 3 சரிங்களா. இதுக்கு முன்னாடி 72 வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் வி போர்ட் மாஸ்னா என்ன அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின், இதுல 10 கொஸ்டின், இதுல 10 கொஸ்டின். ஸோ இந்த வீடியோல டோட்டலா ஒரு 30 கொஸ்டின் அதிகபட்சம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3 கான்செப்டை முடிச்சிட்டு தான் அடுத்த கான்செப்ட்ல போக போறோம். அடுத்த கான்செப்ட் இன்னும் நல்லா இருக்கும். அது உங்களுக்கு ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், கண்டினியூஸ் ரூட், அது 3மே ஒரே கான்செப்டா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் இண்டிசஸ் அந்த ஏரியா, அதுக்கடுத்து அல்ஜிப்ரா. நம்ம எல்லாமே முடிக்க போறோம். சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும், எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதை விட்டோம்னா 3D அவ்வளோதான். மென்சுரேஷன் 3D முடிச்சோம்னா நமக்கு குரூப் 2க்கான சிலபஸ் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் ரீசனிங் டாபிக்லாம் ரொம்ப ஈஸி சரிங்களா. அது மாதிரி கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீடியோவை எப்போ பார்த்தாலும் சரி, இப்போ அடுத்து குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது, இல்லை குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது, குரூப் 4 வரப்போகுது, எப்போ நீங்க வீடியோ பார்த்தாலும் கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி 10 நாள் நம்ம ரிவிஷன் கிளாஸ் இருக்கும் சரிங்களா. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லைவ் போட்டோன்னா 10 நாள் அந்த லைவை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அந்த ரிவிஷன் கரெக்டாக இருக்கும். என் வீடியோஸை கரெக்டாக பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா? வி போர்ட் மாஸ் ஹெட்டிங் போடுங்க. வி போர்ட் மாஸ்னா என்ன அப்படிங்கிற மீனிங் எழுதிக்கணும். வி போர்ட் மாஸ், BODMAS, இதோட மீனிங் என்ன? 1 by 1 நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வினா என்ன? வி அப்படின்னா விண்குளம். நான் எழுதுறத அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்கம்மா. விண்குளம் இஸ் நத்திங் பட் பார் சரிங்களா. ரெண்டாவது பிராக்கெட், பி அப்படின்னா பிராக்கெட். நோட்ஸ் முக்கியம். பிராக்கெட்ல வந்து நம்ம நிறைய பிராக்கெட் கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் பிராக்கெட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. க்ளோஸ்டு பிராக்கெட், பட்டர்ஃப்ளை பிராக்கெட், ஸ்மால் பிராக்கெட், இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ஓ அப்படின்னா ஆஃப். டி அப்படிங்கிறது டிவிஷன், வகுத்தல். டிவிஷன் நமக்கு தெரியுங்களா, வகுத்தல், இது சிம்பிளே நமக்கு தெரியும். எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஏ அப்படின்னா அடிஷன். பி அப்படின்னா சப்ட்ராக்ஷன், அதாவது வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இதை நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். இதுக்கு பேரு ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன். ஓகேவா? எந்த ஆர்டர்ல நம்ம ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த போர்ட் மாஸ்டரோட விளக்கம். வி அப்படின்னா என்னன்னா விண்குளம், பிராக்கெட் பி, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். எப்படி எழுதிருக்கணும் இதே மாதிரி எழுதுங்க. ஸோ இது ஏன் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 6 divided by 3 into 2. ஓகேவா? இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் போர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணாம பண்றப்ப என்ன தப்பு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிங்க. நான் ஸ்டெப்பை பாருங்க. 6/3 இருக்கா. நான் முதல் என்ன பண்றேன், 6 3ல வகுக்கிறேன். ஆன்சர் என்ன வரும்? 2. இப்போ அந்த 2 2ல பெருக்கிறேன். இப்போ ஆன்சர் என்ன வருது? 4. நல்லா யோசிக்கணும். நான் அப்படியே வரிசையா இங்க இருந்து இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ சில பேர் தெரியாம இப்படி ரிவர்ஸ்ல பண்றாங்கன்னு வைங்க. 6 divided by 3 into 2 இருக்கா. நான் ஃபர்ஸ்ட் 3 2 பெருக்கிறேன். இந்த 6 அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை 3 into 2 6. இப்போ 6/6 ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1. கொஸ்டின் 1 தான், பட் ஆன்சர் 2 வருதா? எதுக்காக இந்த டாபிக் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இதான் மீனிங். 2 கொஸ்டினும் பார்க்கும்போது ஒரே கொஸ்டின்மா சரிங்களா. இதுல நான் முதல் டிவிஷனை பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷனை பண்ணா அப்ப எனக்கு ஒரு ஆன்சர் வருது. இதே பிளேஸ்ல நான் மல்டிப்ளிகேஷனை பண்ணிட்டு டிவிஷனை பண்ணா அப்ப எனக்கு வேற ஒரு ஆன்சர் வருது. ஸோ அப்போ இந்த இதுக்கு ஒரு ரூல் அப்படின்னு இருக்கும்ல. இப்போ எப்படி நம்ம சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் ஃபாலோ பண்றப்போ நிறைய பேர் வித்தியாசமா யூனிட்டை யூஸ் பண்ணதுனால எஸ்ஐ அழகுமுறை கொண்டு வந்தாங்க. அதுல என்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன தப்பு நடக்குதோ தப்பை குறைக்கிறதுக்கு தான் சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்றப்போ சில பேர் ஃப்ரண்ட்ல இருந்து பண்ணிடுறாங்க, சில பேர் பேக்ல இருந்து பண்ணா ஆன்சர் வேற வேறையா வருது. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, கால்குலேஷன் பண்றதுக்கான ப்ரொசீஜர் தெரியணும்ல. தி ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ், எந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் எந்த ஆபரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். இதை அப்படியே முதல் நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த மாடல்ல 10 கொஸ்டின், வேல்யூ ஆஃப் எக்ஸ்ல 10 கொஸ்டின் பிளஸ் லாஸ்டா வந்து ரேஷியோ மெத்தட்ல 10 கொஸ்டின். இப்போ அடுத்த 30 கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ண போறோம். இதுதான் பேஸ். இதுல ஃபர்ஸ்ட் விண்குளம். விண்குளம்னா பார். பார்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க 6 into 4 divided by 2 minus 1 இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வைங்களேன். டேட்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை இப்போ நான் நார்மலா ஒர்க் பண்ணேன்னா எப்படி பண்ணுவேன் யோசிங்க. நம்ம ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் யூஸ் பண்ணியே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. அப்போ முதல் டிவிஷன் பண்ணுவோமா, இதை பண்ணுவோம். அப்போ 6 into 2 minus 1. 6 2 எவ்வளோ? 12 minus 1 11. இது கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இப்போ இதே கொஸ்டினை 6 into 4 divided by 2 minus 1 இருக்கு இல்லைங்களா. இதுல இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா பார்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல பார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல இப்போ பார் கொடுத்துருக்காங்க. பார்னா அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ரேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். 2ல் 1 கழிச்சா எவ்வளோ? 6 × 4 டிவைடட் பை 1. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் 4/1 அடுத்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 6 × 4ன்னு வரும். அப்போ 6 நாள் ஆன்சர் என்ன? 24. சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கு 11 வந்திருக்கு. இங்க பார் போட்டதுனால ஆன்சர் என்ன வந்திருக்கு? 24 வந்திருக்கா? ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை மாற்றும். அது நமக்கு நல்லா தெரியணும். சிம்பிள் தானே விஷயம் அப்படின்னு யோசிக்க கூடாது. இதுல ஒன்று வரும்போது நமக்கு ஆன்சர் அப்படியே மாறிடும். இப்போ இந்த பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒன்றுமே தெரியாது. சில பேருக்கு பார் பற்றி கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். எதுக்கு மேலே பார்ன்ற வேல்யூ இருக்கோ ஸோ அப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த பார் அப்படிங்கிற வேல்யூ டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம பாருங்க பார் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனை பண்ணிட்டு தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இப்போ பார் இருக்கிறதுனால என்ன ஆப்ரேஷன் பார்க்கக்கூடாது. எது பார் இருக்கோ அதை முடிச்சுட்டு அடுத்த வேல்யூக்கு போகணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. நான் சொல்றதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ போர்ட்மாஸ் ரூல் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, எப்படி ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஒரு நம்பரை எப்படி கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும். சரிங்களா? இது வந்து நார்மலாக அஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது நார்மல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்னா எப்படி பண்ணணும், இயல் எண்கள் கொடுத்தாங்கன்னா அதே இடத்துல உங்களுக்கு டெசிமல் நம்பர் தசமத்தில் கொடுத்தா எப்படி பண்ணணும், ப்ளஸ் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா எப்படி பண்ணணும். இந்த ஸ்கொயர் இதெல்லாம் தனியாக பார்ப்போம். இந்த 3ஐயும் ஒரு கேட்டகரியாக பிரித்து ஒரு கொஸ்டின் மாடலுக்கு பார்த்துட்டோம்னா அடுத்து உங்களுக்கு பெரிய சம்குள்ளே போகிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு சிம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரியும். 2 டிஜிட் 3 டிஜிட்லாம் 323 446 இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கணும். இது கூட்ட தெரியும் உங்களுக்கு. 9 6 7 இது நார்மல் நம்பர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை டெசிமலில் கொடுத்தா நமக்கு மாறும். நார்மல் நீங்கள் பண்ணிடுவீங்க, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இது நம்ம டெசிமலில் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இப்போது 32.3 ப்ளஸ் 0.452 ப்ளஸ் 3.76 இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை கூட்ட சொல்கிறாங்க. கூட்டும்போது நம்ம முதல் ஆர்டராக எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். 32.3 நீ எழுதும்போது 32.3 சரிங்களா? 0.452ல 0 இங்கே இருக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 452 இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி 0 சேர்க்கணும். சரிங்களா? இப்போ 3.76 இங்கே 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 760 இப்படி தான் நம்ம கூட்டணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் புரியணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு நம்பருக்கு இப்போ இங்கே 3 இருக்கு. 3க்கு முன்னாடி நம்பர் இல்லைன்னா முன்னாடி தான் 0 சேர்ப்போம். இங்கே முன்னாடி தான் 0 சேர்ப்போம். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ல பின்னாடி 0 சேர்ப்போம். அதை நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 2 5 + 6 11 ரிமைண்டர் 1 15 வருமா? 7 3 10 11 15க்கு 5 மிச்சம் 1 3 + 2 5 + 1 6. ஸோ இங்கே 3 ஆப்ஷன் 30 ஆன்சர் 36.512. இந்த இடத்துல இந்த 0 சேர்க்கிற விஷயம் உங்களுக்கு மெயினாக புரியணும். அதுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் 3.2 × 1.2 இது ரெண்டையும் பெருக்கிறீங்கன்னு வைங்களேன். சரிங்களா? இப்போ நான் அதை சிம்பிளாக என்ன சொல்றேன், 32 12 இது எப்படி நம்ம பெருக்குவோம்? 10 32 சேர்ந்தா எவ்வளோ? 320. ஒரு 2 32னா 64. 320 64 384. இப்போ 384 எனக்கு தெரியும், இது எழுதிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி டெசிமல்ல பாயிண்ட் வந்தா பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சாங்கன்னா நம்ம மொத்தமா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இதோட ஆன்சர் 3.84. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இது நீங்க பெருக்குவீங்கன்றது தெரியும் உங்களுக்கு. கொஸ்டின் கேட்குற மைண்ட் செட்ல உங்களுக்கு இதான் பெருக்க தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க டெசிமல்ல எங்க பாயிண்ட் வைக்கிறீங்க? 3.84 38.4 0.384 இல்ல 0.0384 நீங்க இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டெசிமல்ல. அதனாலதான் டெசிமல்ல இந்த இடம் முக்கியம். இந்த புள்ளி வைக்கிறது, கூட்டுறது, பெருக்கும் போதுமே பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெருக்கல்ல வந்தா பாயிண்ட்ஸை கூட்டிக்கணும். இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு டிஜிட், மொத்தம் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பெருக்கல்ல வந்தா. வகுத்தல்ல வந்தா கழிச்சுக்கணும். இதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 3.84. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் 1.4 × 14 இந்த மாதிரி நம்பர் இருக்கு. இப்போ ரெண்டுமே 14 எடுத்தா எவ்வளவு வரும்? 196 14². ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க, அப்போ 19.6. சரிங்களா? இது இப்படி எடுத்திருக்கோம். இப்போ இதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மொபைல்ல கால்குலேட்டர் இருக்கும். முதல் கால்குலேட்டர் எடுத்து 2 நம்பர் நீங்க நோட்ல எழுதுங்க. நீங்க நார்மலா கால்குலேட் பண்ணிட்டு பாயிண்ட் வச்சு கால்குலேட்டர்ல பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். அப்ப நீங்க பண்ணது கரெக்டா நீங்களே உங்களை வெரிஃபை பண்ணிக்கலாம். 3 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ அப்படி வெரிஃபை பண்ணும்போது தான் நமக்கு தெரியாத விஷயத்தை கத்துக்கிட முடியும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 3.84 இருக்குன்னு வைங்களேன். 3.84 அப்போ டிவைடட் பை 3.2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுக்குறாங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் இது ரெண்டையும் பெருக்குனாதான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ 3.84 3.2 வகுத்தோம்னா 1 2ன்னு வரும். ஃபர்ஸ்ட் வகுத்தா 32 வகுத்தா 12மா. இதுல இங்க 2 டிஜிட் இருக்கா,
நம்ம வகுத்ததுல ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ 2ல 1 கழிச்சா என்ன வரும்? ஒரு டிஜிட் புள்ளி வைக்கணும்னு தெரியணும். இதோட ரிவர்ஸ் ஆர்டர் தானே டிவிஷன். பெருக்கும் போது எப்படி கூட்டுறோம், அப்போ வகுக்கும்போது என்ன பண்ணுவோம்? கழிப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த விஷயம் நமக்கு தெரியணும். இது டெசிமல்ல. சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு அப்படியே ஃப்ராக்ஷன் வந்தீங்கன்னு வைங்களேன். அடுத்து பாருங்க, ஃப்ராக்ஷன் பின்னம். பின்னத்துல லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன் 2 கான்செப்ட் இருக்குப்பா. லைக், அன்லைக். லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன, அன்லைக் ஃப்ராக்ஷன்னா என்னன்னா, லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா சேம் டினாமினேட்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டினாமினேட்டர் இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் 1/5 பிளஸ் 1/5 இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நான் சொல்ற நம்பர்ல எழுதிட்டே வாங்க. அப்பதான் டிஃபரன்ஸ் புரியும். 1/5 1/5 ரெண்டுமே 5 5 தானே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காமனா ஒரு 5 எடுத்து எழுதிட்டு மேல இருக்கிற 1 + 1 கூட்டுனா ஆன்சர் 2/5. புரிஞ்சுதா? இப்போ இதே கழித்தல்ல 3/7 மைனஸ் 1/7 அப்படின்னு இருந்தா 7 காமன் எடுத்துக்கலாம். அப்போ 3ல 1 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 2. ஆன்சர் 2/7. இப்போ லைக் ஃப்ராக்ஷனை பொறுத்தவரைக்கும் என்ன கான்செப்ட் புரியுதா? ரெண்டுமே டினாமினேட்டர் ஒண்ணுனா டினாமினேட்டர் ஒரே டினாமினேட்டர் எடுத்து எழுதிக்கலாம். மேல இருக்கிறத கூட்டிக்கலாம், இல்ல கீழே இருக்கிறத கழிச்சுக்கலாம். இது சரிங்களா? இது 1. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 1/5 × 1/5. இதுல என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா டினாமினேட்டரை எடுத்து எழுதிடக்கூடாது. கூட்டல் கழித்தல்னா மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர். புரிஞ்சுதா? பின்னத்துல கொடுத்தாங்கன்னா கூட்டல் கழித்தல்ல ஒரே டினாமினேட்டர் இருந்தா டினாமினேட்டரை எடுத்து தனியா எழுதிட்டு நியூமரேட்டரை கூட்டம்னா கூட்டலாம், கழித்தல்னா கழிக்கலாம். பட் பெருக்கல்ல வரும்போது என்ன ஆகும்னா 1 × 1 1, 5 × 5 25. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த லைக் அன்லைக் அப்படிங்கிறது எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தா 3ஐயும் 4ஐயும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதாவது 3/2 டிவைடட் பை 3/2 இது நமக்கு தெரிஞ்சது தானே. சிம்பிள் வேல்யூ எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 6/9 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க வகுத்தல்ல. இப்போ இந்த மாதிரி வகுத்தல் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ற பெஸ்ட் ட்ரிக் என்னன்னா வகுத்தலை பெருக்கலா மாத்திருங்க. 3/2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்திட்டு இந்த 9/6 6/9 9/6 மாத்திட்டு ஆன்சர் ஈஸி. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம பெருக்கி எழுதிக்கலாம். 3வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம். அப்போ மேலே இருக்கிறது 9, கீழே இருக்கிறது 4. இவ்வளோதான் இருக்கு ஆன்சர். இந்த பேசிக் ஆபரேஷன் தெரியாம சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள வராதிங்க. ஃபர்ஸ்ட் பின்னத்துல கொடுத்துருக்காங்க. பின்னம் ஒரே மாதிரி இருக்கா, வேற வேறையா இருக்கா, லைக்கா அன்லைக்கா அப்படிங்கிறது நமக்கு எங்க யூஸ் ஆகும்னா கூட்டல் கழித்தல்ல மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன்னா அப்ப பின்னத்தை டினாமினேட்டரை ஒரே மாதிரி எடுத்துட்டு மேல இருக்கிறத கூட்டுவோம் இல்ல கழிப்போம். பட் இன் கேஸ் பெருக்கல் வகுத்தலா கொடுத்தாங்க அப்படின்னா பெருக்கல்ல கொடுத்தா 2 நியூமரேட்டரையும் அப்படியே பெருக்கிறதுனா போதும், 2 டினாமினேட்டரையும் அப்படியே பெருக்கிறதுனா போதும். அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இதே பிளேஸ்ல வகுத்தல்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டிவிஷன்ல கொடுத்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டியது டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்திக்கணும். சரிங்களா? இப்போ 3/2 மல்டிபிளிகேஷனா மாத்தினா என்ன வரும்? 3/2 அப்படியே இருக்கு. இந்த டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாற்றும் போது இந்த அடுத்த வேல்யூ தலைகீழ எழுதிக்கிட்டா போதும். இப்போ நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். இதுல வந்து லைக்கா அன்லைக்கா டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கா எதையும் பார்க்க வேணாம். அப்படியே டினாமினேட்டர் பெருக்க போறீங்க, நியூமரேட்டர் பெருக்க போறீங்க, அப்படியே எழுதினா முடிஞ்சது. சரிங்களா? ஓகே. இப்போ அன்லைக் ஃபிராக்ஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின் 1/5 பிளஸ் 3/6 இந்த மாதிரி இருக்குப்பா. கொஸ்டினை யோசிச்சுக்கோங்க. நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? கூட்டணும் 2ஐயும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 6ஆல இதை பெருக்க போறேன், இந்த 5ஆல இதை பெருக்க போறேன், அப்படியே மாத்தி பெருக்க போறோம். இப்போ இந்த 6 வச்சு இதை பெருக்கும் போது மேலையும் 6ஆல பெருக்கணும், இந்த 5 வச்சு இதை பெருக்கும் போது மேலையும் 5ஆல பெருக்கணும். இப்போ இவ்வளவுதான். இந்த இதை கரெக்டா பண்ணீங்கன்னா 6 5 எவ்வளவு? 30. 6 5 30. கீழே 30 அப்படியே வச்சுக்கலாம் 30. 1 × 6 எவ்வளோ? 6 பிளஸ் 3 × 5 எவ்வளோ? 15. ஸோ ஆன்சர் ஓவர். 21/30. இதோட முடிக்கணும்னா நிப்பாட்டிடலாம். இல்ல 7/10 அப்படின்னு சொல்லி ஃபைனலா நோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி. சரிங்களா? இதை லைக் அன்லைக் ஃப்ராக்ஷன்ல. ஸோ இதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் 2/7 மைனஸ் 4/5 இருக்குன்னு வைங்களேன். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 7க்கும் 5க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதான பண்ணுவோம். 7 5 எவ்வளோ? 35. 7 5 35. அப்போ இதை 5ஆல பெருக்கிறப்போ இதையும் 5ஆல பெருக்கிறோம், இதை 7ஆல பெருக்கிறப்போ இதையும் 7ஆல பெருக்கிறோம். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 35. இங்க 10 மைனஸ் 28. 2 5 10, 4 7 28. அப்ப ஆன்சர் மைனஸ் 18/35. எப்படி வந்துச்சு புரியுதா? மற்றபடி பெருக்கல் வகுத்தல் தான் நம்ம நார்மலா பார்த்துட்டோமே. எந்த நம்பர் இருந்தாலும் சரி, பெருக்கல்னா நியூமரேட்டர் 2ஐயும் பெருக்கணும், டினாமினேட்டர் 2ஐயும் பெருக்கணும். வகுத்தல் அப்படின்னா
வகுத்தலை பெருக்கலா மாற்றும் போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை தலைகீழா எழுதி பெருக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இந்த இடம் மட்டும் நீங்க நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துட்டு டினாமினேட்டர் வேற வேறையா இருந்தா ஆப்போசிட் நம்பரால ரெண்டையுமே பெருக்கணும். பெருக்கி நம்ம அடுத்து நம்ம மாத்திக்கிட்டா முடிஞ்சது. ரெண்டையும் இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஒரே காமனா எடுத்துட்டு பிளஸ்னா கூட்டணும், மைனஸ்னா கழிக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? கொஸ்டின் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பரை பொறுமையா எழுதி சால்வ் பண்ணி சொல்லுங்க. இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். 3640 டிவைடட் பை 14. ஸோ அடுத்து இன்டூ அடுத்து பிளஸ். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா? பாருங்க, 3640 divided by 14 into 16 plus 340. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணணும். இதை பண்ணா என்ன ஒரு ஆன்சர்? 14 2 14 சார் 28, ரிமைனிங் 8 84, 6 14 சார் 84, 260. இப்போ into 16 plus 340 வருதா? இப்போ நெக்ஸ்ட் 260 into 16 எவ்வளோ? இதை நம்ம ஸ்பீடா பண்ணனா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 260 10 டைம் 2600, 5 டைம் ஒரு 1300, 3900, ஒரு 260னா 4160 வருதா? 160 plus 340. இப்போ டோட்டலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4500. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அவ்வளவுதான். இது ப்ரொசீஜரா நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டிவிஷன். இப்போ இதில் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அப்படியே டிவிஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டின்ல இன்னொரு ஆங்கிள் நம்ம யோசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை 2 ஸ்டெப்லையும் பண்ண முடியும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் பக்கத்துல வந்தா எதை ஃபர்ஸ்ட் எதை செகண்ட்னு யோசிக்கணும். இந்த பிளஸ் மைனஸ்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அது நம்ம இதை பிரிக்க தானே போகுது. இந்த பிளஸ்னா இந்த பார்ட் தனி, இதை கடைசி கூட்ட போறோம். இப்போ கடைசியா இதை கழிக்க போறோம். ஏன்னா கூட்டல் கழித்தல் கடைசி ஆபரேஷன். அந்த ஆபரேஷன்ல பாருங்க இங்க பெருக்கல். இது மூணையும் நான் ஒரே ஸ்டெப்ல பண்றேன் இப்போ. ஏன்னா இது மூணுக்கும் லிங்க் இல்லைல்ல. இப்போ மல்டிப்ளிகேஷன் பக்கத்துல டிவிஷன் வந்தாதான் டிவிஷனை முடிச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கடைசியா முடியும் போது தான் பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப நம்ம அதை யோசிக்கவே வேணாம். டைரக்டா என்ன பண்ணிடலாம்னா 64 பிளஸ் 16 இன்ட்டு 16/2 8 மைனஸ் 42 பிளஸ் 6. இப்போ இதோட ஆன்சர் 72 மைனஸ் 42 பிளஸ் 6. 72 மைனஸ் 42 30 பிளஸ் 6. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 36. சிம்பிள், ஆப்ஷன் சி. முடிஞ்சா நீங்க பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி நான் பண்ணிருக்கிறத வச்சு ஆன்சர் கரெக்டான வெரிஃபை பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். கொஸ்டின் நம்பர் 2. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 முடிச்சுட்டு கொஸ்டின் நம்பர் 4 வரலாம். கொஸ்டின் நம்பர் 3 20 பிளஸ் 20 பிளஸ். இப்போ இந்த வேல்யூக்குள்ள இந்த மாதிரி பாருங்க உள்ள பிராக்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பிராக்கெட்டை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள 4 டேர்ம் தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள 6 டேர்ம் இருக்கு. அப்போ இந்த பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணலாமா? ஸோ நான் இதையே பண்றேன். ஃபர்ஸ்ட் 6 3 இது ரெண்டுக்கும் ஆன்சர் என்ன? ஒரு 6 இன்ட்டு 3 18, 10/5னா இது ஒரு 2. சரிங்களா? சரி, அடுத்த ஸ்டெப் எடுத்துவோமா? ஒரே ஸ்டெப்ல நான் முடிக்கலாம். உங்களுக்காக தான் இப்போ அடுத்த ஸ்டெப். ஏன்னா இது 18ல 2 போனா 16. இப்போ இந்த வேல்யூ அப்படியே பண்ணலாம். ஏன்னா பிளஸ் தானே இருக்கு. இது ஒரு 16 32 ஆன்சர் 52 இருக்கா? சிம்பிள், முடிச்சுட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக இன்னொரு டைம் கீழே அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. 20 பிளஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள 8 இன்ட்டு 2 எவ்வளோ? 16 தனியா வச்சுக்கலாம். பிளஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லா டேர்மும் பாத்தீங்கன்னா 18 மைனஸ் 2 வருமா? 18 மைனஸ் 2 இது ஒரு 16. அவ்வளவுதானே? ஸோ அப்போ 20 பிளஸ் 16 பிளஸ் 16 32. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக் கொஸ்டின்மா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் RSR வால் கொண்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ். அதனால கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணுங்க. நம்பர் மாறாம அப்படியே வரும். ஐ திங்க் இது குரூப்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன் 52லாம். சரிங்களா? இதே கொஸ்டின் இதே ஆன்சர். நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சரே மாறாது, சேம் அப்படியே ரிப்பீட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 2/5 டிவைடட் பை. சரி, இதுல ஃபிராக்ஷனா இருக்கு எல்லாமே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுவோமா? இங்க இருந்து கொண்டு வருவோம். இப்போ ஒரு நம்பருக்கு மைனஸ் கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்க? 2க்கு எல்சிஎம் எடுக்கணும். இங்க 4 இருக்கு. இதை 2ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன ஆயிரும்? இதை 2ஆல பெருக்கினாலே 4ஆ மாறிடுமா? அப்போ இதை 2ஆல பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை 2ஆல பெருக்கினா கீழே 4ஆ மாறிடும். இப்போ அடுத்த ஸ்டெப் 2/5 divided by 1/5 ஆஃப். இந்த இடத்துல 3/4 மைனஸ் 1/4 எவ்வளோ? 3ல இங்க 2 கழிச்சோம்னா 1/4 மைனஸ் 1. சரிங்களா? இது பிராக்கெட். இப்போ இந்த டேர்மோட ஆன்சர் யோசிங்க. இங்க பிராக்கெட் இருக்குல்ல, இந்த பிராக்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கும். இங்க இருக்கு பாருங்க இந்த பிராக்கெட். இந்த டிவிஷன் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய பிராக்கெட் இருக்கு. இதை முடிச்சு தான் டிவிஷனுக்குள்ள வரணும். சரி, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு யோசிங்க. 2/5 டிவைடட் பை
இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள 1/20 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தானே, 1/20 - 1 இப்படி ஒரு டேர்ம் வந்தா பின்னத்துல மாத்துறதுக்கு கீழேயும் 20ஆல பெருக்கணும், மேலேயும் 20ஆல பெருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் 2/5. ஸோ நமக்கு நார்மலாவே தெரியும் 1 - 10 1 - 20 -19 டிவைடட் பை -19/20 வந்திருக்கும். ஸோ அப்போ இதை தலைகீழ எழுதுறப்ப என்ன ஆகும்? 2/5 இன்டூ -20/19 அப்படின்னு வந்திருக்குமா? இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. 1 5s are 5, 4 5s are 20. ஸோ இப்போ ஆன்சர் -8/19. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு யோசிங்க. -8/19. ஸ்டெப்பை குறைக்கணும்னா குறைக்கலாம். உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட்ல ப்ராப்பரா எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஷார்ட்டா பண்ணனாலும் ஸ்டெப்பை குறைச்சு ஃபர்ஸ்ட்லேயே இங்கே 1/4 இங்கே 1 இருக்குங்களா? அப்போ 1/4 -1 அப்படின்னா 4 வரும்போது இங்கே என்ன பண்ணணும்? 1/4 ஆஃப் இருக்குல்ல, ஆஃபுக்கு அப்புறம் தானே மைனஸ், அப்போ 1/20 ஆயிருக்கும். 20ல் 1/20ல் 1 கழிச்சா -19/20. சிம்பிள். மல்டிபிளிகேஷனை மாத்தினா மேலே 20 கீழே 19 முடிஞ்சிச்சுல. அப்போ 20னா 8/19 -8/19 பார்த்த உடனே கூட சொல்ல முடியும், கொஞ்ச நேரம் யோசிச்சாலே. சரிங்களா? கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். செக் பண்ணி நீங்களா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 5 முடிச்சுட்டு 6 போலாம். கொஸ்டின் நம்பர் 5 சேம் லாஜிக். ஃபர்ஸ்ட் யோசிங்க கொஸ்டின் பண்றதுக்கு முன்னாடி. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பிராக்கெட்டை முடிப்புமா? அந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 21 வரும். இதோட ஆன்சர் 21 வரும். ஸோ அப்போ அடுத்து வாங்க, அடுத்த ஸ்டெப் 63 30 எல்லாமே பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சா? அதாவது 63 + 34 -21 -9 பிளஸ் எல்லாம் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் 63 + 34 எவ்வளோ? 97 -21 + 9 -30 97ல இப்போ 30 போனா ஆன்சர் எவ்வளோ வரும்? 67. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இப்படியே டைரக்டா ஆட் பண்ணி போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 6ல 3 1/4 அதாவது ஈக்குவல் டு முதல் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 3 4s are 12 + 1 13. அப்போ 13/4 டிவிஷன் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. 5/4 -1/2 ஆஃப் உள்ளது எழுதுங்க. 5/2 2 2s are 4 4 + 1 5 5/2 மைனஸ் இது வந்து பாருங்க, இது 6ஆல பெருக்கி இதை 4ஆல பெருக்கினீங்கன்னா வேல்யூ கீழே டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிருமா? இது 6ஆல பெருக்கும்போது மேலே கீழே 6ஆல பெருக்கணும். அப்போ கீழே வந்து 24, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6 - 4 2. அப்போ 1 கீழே 12. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் 13/4 இதை அப்படியே வச்சுக்கணும். டிவிஷன் இதுவும் அப்படியே இருக்கட்டும். 5/4 மைனஸ் இந்த உள்ள இருக்க வேல்யூ 12 இருக்கு இங்க. இப்போ அந்த 12 இங்க வரணும்னா இங்க எதால பெருக்கணும்னு பாருங்க. 6 2 12 மேலே 6ஆல பெருக்குங்க. அப்போ 30 - 1னா 29 மேல. ஏன்னா 6 5 30ல 1 போனா 29. இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுத்ததுனால கீழே எவ்வளவு இருக்கு? 12, வெளியே 2 இருக்கு. 12 2 24. ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி மாத்தலாம்னா, இங்க 24 இருக்கு. அப்ப இது 24ஆ மாறணும் அப்படின்னா எதால பெருக்கணும்? 6ஆல பெருக்குனா 24ஆ மாறும். அப்ப மேலே என்ன பண்ணுவோம்? 6ஆல பெருக்கும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? 13/4 டிவைடட் பை கீழே காமனா 24ஆ மாத்திட்டோம். 6 5 30 30ல 29 போனா 1 1/24. இப்போ இந்த 1/24ன்றது எப்படி இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிடலாம்? 13/4 இன்டூ இதை இன்டூன்னு மாத்துறப்போ என்ன எப்படி மாறும்? 24/1 மாறுமா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 24/1 கேன்சல் பண்ணா ஒரு நாள் 4 6 நாளா 24. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் 78. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ப்ராப்பரா பொறுமையா பண்ணணும். ஃப்ராக்ஷன் அதாவது பின்னம் கலப்பு பின்னம்லாம் போக போக கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினா இருக்கு, நம்ம பொறுமையா பண்ணணும், டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு கடைசியா கூட பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ அந்த ஸ்பீடு கிடைக்குதோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுங்க. எக்ஸாம்ல எப்பவுமே எடுத்த உடனே ஒரு கஷ்டமான கொஸ்டினை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வச்சிருந்தா இன்னும் ஸ்லோவா பண்ணிருப்போம். ஒரு 5 கொஸ்டின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். அதனால எப்பவுமே மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் டஃபா ஃபீல் பண்ணீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்குல்ல, 20 முடிச்சுட்டு அந்த டஃபான கொஸ்டினை பாருங்க, ஒருவேளை ஈஸியா மாறலாம், வாய்ப்பு இருக்கு. மேபி 6 முடிச்சாச்சா? 7. கொஸ்டின் நம்பர் 7 முடிச்சுட்டு 8 போகலாம். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா 5 3 5 4 6 12. இது நம்ம எப்படி எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஆஸ்பெக்ட்ல இப்போ யோசிக்கிறோம். அந்த கொஸ்டினை நார்மலா யோசிச்சோம்னா 3 4 5 6 இந்த மாதிரி 2 டிவிஷன் வருதுன்னா
3 4 5 6 ஒரு டிவிஷனுக்கு மேல வந்தாலே அதை கீழே கொண்டு வந்துடலாம். 18 இன்ட்டு 12 இன்ட்டு 8 இது எழுத தெரிஞ்சா உங்களுக்கு இன்னும் ஈஸி. ஒரு டிவிஷனுக்கு மேல நிறைய டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டிவைடா போட்டு எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப எல்லாமே டிவிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் நான் ஒரு சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறேன். மேல 6 இருக்கு. 6 8 எவ்வளவு 16. 6 6ஆல வகுத்தோம்னு வைங்களேன். 6/6னா 1. 1ல முடிகிற ஆப்ஷன் இருக்கா? இல்ல. ஒருவேளை 36 இருந்தா வேற வழி கிடையாதுல்ல. 6வது வாய்ப்பால எப்போ 6 வரும் அப்படின்னா 6 × 6 தான் 36. வேற வழியே கிடையாது. 6வது வாய்ப்பால பெருக்கும் போது எப்போ 6 வரும்னு பாருங்க. இது ரெண்டையும் பெருக்கினா இப்போ நமக்கு 6மா? சரிங்களா? 6ல முடியுது. சரிங்களா? இந்த 6 எப்போ 6ஆ மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 × 6 தான் 36ஆ மாறும். அப்போ 6ல முடியக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? 36 வரலாம்னு கெஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோன்னே சொல்லிட்டேன். இதை நம்ம கேன்சல் பண்ணி இதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். கேன்சல் பண்ணி எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 12 டேபிள் எடுத்துக்கோங்க. 12ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 12 are 24. 24னா மிச்சம் 10 இருக்கு. அப்போ 105. 105ல எத்தனை டைம் வரும் அப்படின்னு பாருங்க. 8 டைம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 96. மிச்சம் 96 போனா மிச்சம் 9, மறுபடியும் 96. 8 டைம். இப்போ 8வது வாய்ப்பால கேன்சல் பண்ணுங்க. 288 டிவைடட் பை 8 போடுங்க. 3 8s are 24. மிச்சம் 48. 6 8s are 48. 36. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஸோ இது அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியாக வரும். ஓகே, 7 முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த 8வது கொஸ்டின். 8th ஒன் பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மெத்தட்னு கூட சொல்லலாம். அந்த கொஸ்டினை எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்க மாதிரி தான் இருக்கு ஆப்ஷன்ல. சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம 2 மெத்தட்ல கூட பண்ணலாம். ஒன்று வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணுறவே. ஃபுல்லாக சால்வ் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன். இதுக்கு முதல் டிவிஷன் பண்ணுங்க. டிவிஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2வது வாய்ப்பால எங்க 2 வரும்னு பார்க்கணும். 2வது வாய்ப்பால 6 × 12. அப்போ இதை வகுத்தோம்னா கரெக்டாக 6 வருதா அப்படின்னு யோசிங்க. அப்போ 13 × 6 + 170 = x + 47. இப்போ நான் சிம்பிளா என்ன பண்ண போறேன்னா 47 16 3 எவ்வளோ? 13 6 எவ்வளோன்னு பார்க்க போறோம். இது நம்ம சிம்பிளா இருக்குன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். 13 × 6 எவ்வளோ? 78. இப்போ இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 47 இந்த சைடு கொண்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் அந்த 170 அப்படியே வச்சுட்டு இந்த 78ல 47 கழிச்சிருங்க. அப்போ 78ல 47 போனா 31. ஸோ இப்போ ஆன்சர் 201 வருதா? இது ஒரு வே. இப்படி நம்ம எடுக்கலாம். சரிங்களா? கழிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்க இதெல்லாம் கூட்டிட்டு அந்த சைடு கொண்டு போய் கழிச்சாலும் ஆன்சர் வரும். இதுல இன்னும் ஒரு வே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சிங்கிள் டிஜிட் மெத்தட்னு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். லைவ்லாம் நிறைய கிளாஸ் சொல்லியிருப்பேன். சிங்கிள் டிஜிட், அதாவது எல்லா டிஜிட்டையும் சேர்த்து சிங்கிளா மாத்துறது. இப்போ எக்ஸாம்பிள் 13ன்னு வைங்களேன். 1 + 3 எவ்வளோ? 4. 2 5 4 × 7 + 2 9 டிவைடட் பை 6. சரிங்களா? இதோட வேல்யூ ஏன்னா முதல் டிவிஷன், அதுக்கப்புறம் பிளஸ் 1 7 8 = எக்ஸ். 4 7 11. 11 கூட்டினா என்ன வரும்? 1 1 கூட்டினா 2. இப்போ எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா மாத்திட்டோம். இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 1/5. 4 × 1.5 வகுத்தோம்னா 9ல 9 6ஆல வகுத்தோம்னா 1.5 + 8. இப்போ பெருக்கல் தானே பண்ணுவோம். 4 × 1.5னா 6. இப்போ 6 + 8 ஆன்சர் என்ன வருது? 6 + 8 14. 14 1ஐயும் 4ஐயும் கூட்டினா என்னது? அவ்வளவுதான். கூட்டி கடைசி என்ன கொண்டு வந்திருக்கோம்? 5 வரணும் ஆன்சர். இதோட சொல்யூஷன் ஃபுல்லா 5 வருதா? அப்ப இந்த சைடு நமக்கு இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 கூட இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 3 போட்டாதான் நமக்கு 5 வரும். இதான் லாஜிக். அப்ப 3 எப்படி வரும்னு யோசிக்கலாம். இங்க யோசிச்சு பாருங்க. 1 9 10 10 6 16. 16னா 1 6 கூட்டினா 7. அப்ப இது ஆன்சர் இல்ல. இதை கூட்டினா ஃபுல்லா 2 தான் இருக்கு. அதனால இது ஆன்சர் இல்ல. 2 1 நமக்கு எவ்வளவு வருது? 3 வருதா? அப்ப இங்க நம்ம 3 போட்டாதானே இங்க 5ஆ மாறும். சோ அப்ப இது ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப 2 4னா இது 6 ஆயிரும். 6னா 6 6 2 8ஆ மாறிடும். ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சோம்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது வந்து சிங்கிள் டிஜிட் மெத்தட். இப்படி இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டா மாத்தி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். 5 வந்தா 5 வரணும். 2 கூட எதை கூட்டணும்? அப்ப எதை கூட்டினா 3 வருது, அது ஆன்சர். இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? இது பேங்கிங் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். கொஸ்டின் நம்பர் 9. இதுல அந்த பிராக்கெட்டோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிராக்கெட் நம்ம எப்படி யூஸ் பண்றதுனால என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்பயுமே பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கேன்? அந்த போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்டை முதல் முடிச்சிடணும். 6 6 6 6. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6 12 18 24. 24 டிவைடட் பை 6. சரிங்களா? ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? இதெல்லாம் வருது. இதுல முதல் எதை பண்ண போறோம்? பிளஸ் டிவிஷன். அப்போ 4 + 4 8 + 4 12 + 1. இப்படிதான் பண்ணணும்.
இதுல முதல் டிவிஷனை பண்ணணும். இங்க டிவிஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி எதை பண்ணணும், பிராக்கெட்டை பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணீங்கன்னா 24/6 எவ்வளோனா 4/13. ஆன்சர் 4/13. ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? இவ்வளவுதான். இந்த மாதிரி கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. வேகமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் இதுல பாருங்க, நீங்களா பண்ணி பாருங்க, முதல்ல பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுங்க. இது 10, 11, 12 3 மாடல் கொஸ்டின் கூட சொல்றேன். இதுல என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்றேன், அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல டிவிஷனுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய டேர்ம் ஒரு ஹோல் நம்பர், டினாமினேட்டர் அண்ட் மல்டிப்ளிகேஷன், இது 3 ஒரே மாதிரி இருந்தால், சரிங்களா, ஒரே மாதிரி இருந்தால் தான் நான் சொல்ற லாஜிக். முன்னாடி இருக்க நம்பர்ல 1 கழிக்கணும், நியூமரேட்டர்ல 1 கூட்டணும். ஆன்சர் 998,993. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டினுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் கூட சொல்றேன், பொறுமையா கவனிங்க. இப்போ இது நான் 11, 12 அப்படி எழுதி 11th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 999 752 டிவைட் பை 999 இன்ட்டு 999. இந்த பேட்டர்ன் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா பக்கமுமே 999 தான் இருக்கணும். இப்போ 999 இங்கேயும் 999 இங்கேயும் 999 இப்படி இருந்தா -1 +1. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 998,753. இது கரெக்டா ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11க்கு கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 அதே மாதிரி இப்போ ஒருவேளை 99 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 99 54 டிவைட் பை 99 இன்டூ 99. சரிங்களா? அப்போ நம்ம இதுல எதை நம்ம தெளிவாக யோசிக்கணும்னா 99 இங்கேயும் 99 கீழே 99 இங்கேயும் 99. அப்போ ஃபர்ஸ்ட் 99ல 1 மைனஸ் பண்ணணும், இந்த 54ல 1 பிளஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 9855. ஷார்ட்கட்டாகவே எடுத்துக்கலாம் அதை ஃபுல்லா. சரிங்களா? சரி, இப்போ இதுல என்ன தப்பு பண்ணுவோம் நோட் பண்ணிக்கோங்க. எரர், நம்ம பண்ற எரர் என்னங்கிறதையும் சொல்றேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன எரர் வரும்னா, நீங்க நார்மலா சால்வ் பண்றப்போ 999 76/999 இன்டூ 999 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம தான் 999 கான்செப்ட் படிச்சிருக்கோம்ல, இங்கேயும் 999 இங்கேயும் 999 கீழேயும் 999. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இதுல 1 மைனஸ் பண்ணிட்டு இதுல 1 பிளஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு 99877 இருக்கும். இந்த ஆப்ஷன் கரெக்டான்னு கேட்டா தப்பு. சரிங்களா? அப்ப இதுல என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3மே 999 வருது, ஓகே. பட் இங்க எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட். இதுக்கு முன்னாடி 999 கான்செப்ட் பாருங்க, 999 இருந்தா இங்க எத்தனை டிஜிட் இருக்கணும், 1 2 3 1 2 3 டிஜிட் இருக்கணும். 3 9 இருந்தா 3 டிஜிட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்க ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்ப ஆன்சர் 998,077. இது கரெக்ட் ஆன்சர். இது ராங். இந்த தப்பு பண்ணக்கூடாது, பாத்துக்கோங்க. இது நம்ம எரர் பண்ணுவோம். சரிங்களா? நார்மலா ஃபர்ஸ்ட் கத்துக்கிறவங்க நார்மலா பார்த்துட்டு போயிருப்பீங்க இந்த மெத்தடை. பட் டிஜிட்ஸை பார்க்காம தப்பு பண்ணிடுவோம். இது ஆப்ஷன்ல வேற கொடுத்து வச்சிருப்பாங்க நமக்கு. சரிங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இப்போ இதுல உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு சில ஹோம் ஒர்க் கொடுக்குறேன். இந்த ஹோம் ஒர்க்கை நீங்க சால்வ் பண்ணுங்க. இன்னும் டைப்ஸ் இருக்கு. இதுல 2வது டைப் என்ன பார்க்கணும்ல, ரேஷியோ மெத்தட், வேல்யூ ஆஃப் எக்ஸ்லாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்ததுல ஒரு 3 ஹோம் ஒர்க் தரேன், சால்வ் பண்ணிக்கோங்க. 99 12/99 இன்டூ 99 கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 999 9/999 இன்டூ 999. அதாவது 9னா 999. இந்த மாடல் இதுதான் ஃபார்மேட் ஷார்ட்கட்டுக்கு. நீங்களா ஒரு வேல்யூ எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஓகே. 3வது 4 டிவைடட் பை 4 இன்டூ 4 பிளஸ் 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு என்ன? இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சரை கீழே நீங்க கமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல இந்த 3 ஹோம்ஒர்க்கு ஆன்சர் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம அடுத்து 13வது கொஸ்டின்ல இருந்து அடுத்த டைப் 3 கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 3க்கும் ஆன்சரை கமெண்ட் பண்றீங்க. அடுத்து நம்ம அடுத்ததுல நம்ம இந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சரை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13 வரை முடிச்சிருக்கோம். அடுத்து 14ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. 3/5 ஆஃப். இந்த ஆஃப்னா நமக்கு என்ன மீனிங்? ஒரு தடவைக்கு மேல ஆஃப் இருக்குன்னு வைங்களேன், மல்டிபிளிகேஷனை மாத்தி சும்மா ஃபர்ஸ்ட் ஜென்ரலா எழுதுங்க. 3/5 இன்டூ 4/7 இன்டூ 5/9 இன்டூ 21/x இன்டூ 504 ஈக்குவல் டு 84. இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல இந்த 5ம் இந்த 5ம் ஜென்ரலா கேன்சல் பண்றோமா? 1 by 1 அப்படியே கேன்சல் பண்ணுங்க. நீங்க தனியா பண்ணிட்டு கூட திரும்ப நான் சொல்றதை பாருங்க. எது ஈஸியா இருக்குன்னு முதல்ல எடுத்துக்கணும். இந்த 3யை இந்த 9 கூட கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம் வருமா? இப்போ 7 இன்டூ 3 21. இந்த 21 நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். தென் 4ஆல இந்த 84 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 21. இப்போ எக்ஸ் இங்க இருக்கா? ஈக்குவல் டு எக்ஸ் அந்த சைடு கொண்டு போட்டீங்கன்னா 504 டிவைடட் பை 21 அப்படின்னு வருமா? இப்போ இங்க நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. இது 1ல முடிஞ்சிருக்கு, மேல 4ல முடிஞ்சிருக்கு. அப்போ இதை எதால பிறகுனா 4ல முடியும்னு யோசிங்க. 1 4ல பிறகுனா 4ல முடியும். ஸோ அப்ராக்சிமேட்டா நான் யோசிக்கிறேன், எனக்கு 24 வருதுன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஆப்ஷனில் ஒரே ஒரு நம்பர் தான் 4 இருக்கிறதுனால ஆப்ஷன் சியை டிக் பண்ணுறோம். இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 21 10 டைம் போட்டால் எவ்வளோ? 210. 20 டைம் போட்டிங்கன்னா 420. சரிங்களா? 4 டைம் போட்டிங்கன்னா 84. 420 84 504. அப்போ 24 எக்ஸாக்டாக கரெக்ட் ஆன்சர். கெஸ் பண்ணோடனே செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 14. இந்த மாதிரி ஆஃப் கண்டினியூஸாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்படியே மல்டிப்ளிகேஷனை மாற்றி கேன்சல் பண்ணால் போதும். பார்த்து ப்ரொசீஜர் படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த டிவிஷன் அந்த கான்செப்ட்டுக்காக இதில் இருக்கும். மொதல் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனை ஃபுல்லாக அந்த கொஸ்டினில் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 1 × 3 3 + 2 5/3. எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா, தெளிவாக எழுதிக்கோங்க. இப்போ அந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன். அப்போ என்ன போடுவோம்? 7/2 × x/7. இந்த சைடு முடிஞ்சது. இந்த சைடு எடுத்தோம்னா ஒரு நாள் 4 4 + 1 5. அப்போ 5/4 × 2/3. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக பார்த்தோன்னா 6/1. சரிங்களா? இப்போ இதில் எல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. இப்போ கேன்சல் பண்ணுறோம். பொறுமையாக கேன்சல் பண்ணுங்க. 5 இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு சரிங்களா? ஓகே. ரெண்டாவது இந்த 2 இந்த 4ஓட கேன்சல் பண்ணுறோம். அப்போ 2 டைம்ஸ் வரும். இப்போ இந்த 2வை இந்த 2 கூட கேன்சல் பண்ணிட்டோம். ஒரு டேட்டா முடிஞ்சது. இப்போ இதை பாருங்க. டைரக்டா இந்த 5 இந்த 5 கேன்சல். இந்த 3 கேன்சல். இப்போ ஃபைனலாக என்னதான் இருக்கு நம்ம கையில்? இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, அங்கே ஒரு 6 இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. முடிஞ்ச வரை ஒரு ஸ்டெப்ல கேன்சல் பண்ண பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாற்றிடுதுன்னா ஈஸியாக தெரியுன்றதுக்காக தான் கலர் மாற்றி கேன்சல் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பாருங்க. பொறுமையாக பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 16. எஸ், இது நல்ல கொஸ்டின். இதை முதல் நம்ம ப்ரொசீஜராக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். பாருங்க, டிவிஷன் இருக்கு சென்டர்ல. 5 × 3 எவ்வளோ? 15. 15 + 2 17. 17/3 ஈக்குவல் டு 2 இருக்கா? இந்த டிவிஷனை மல்டிபிகேஷனை மாற்றணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப். இதை முதல் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கா? 6x + 5. 6x பெருக்குவோம் +5 டிவைடட் பை கீழே 6 ஈக்குவல் டு 2. இப்போ மாற்றி எழுதுங்க. 17/3 × 6/6x + 5 ஈக்குவல் டு 2. இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதா? ஒரே ஸ்டெப்ல பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த 3 இந்த 6ஓட கேன்சல் பண்ணீங்கன்னா 2. இந்த 2 கேன்சல். அப்போ 6x + 5 ஈக்குவல் டு 17. அப்போ 6x ஈக்குவல் டு 17 - 5. ஸோ ஆன்சர் 12. இப்போ யோசிங்க, 6x வேல்யூ 12 அப்படின்னா how many 6 are 12? 2 6 are 12. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேஸ் எதுனா, இப்போ நார்மல் மிக்சடு ஃப்ராக்ஷனை இந்த மாதிரி மாற்றுவோன்றது எல்லாருக்குமே தெரியும். மிக்சடு ஃப்ராக்ஷனை இந்த மாதிரி மாற்ற தெரியும். அது நம்பராக இருந்தால் பண்ணிடுவோம். இதை ஈக்குவேஷனாக எழுதி இந்த ஈக்குவேஷனை தலைகீழாக எழுதி கொண்டு வரணும். இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கம்மா. அப்போ நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறோன்றது தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாமில் பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ரகிள் வராது. இப்போ நான் சொல்ல அப்படியே பார்த்து எழுதிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், காப்பி பண்ணிடுவீங்க அப்படியே. பட் எக்ஸாமில் போய் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் 3ஆவது ஸ்டெப் வராது. அப்போதான் நம்ம புரிஞ்சுப்போம் இந்த சமம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் 3ஆவது ஸ்டெப் வரலையே, என்ன வரும்னு அப்போ யோசிப்போம். அப்போ நம்ம இப்போவே கொஸ்டினை பார்த்தோன்னே பாஸ் பண்ணிட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கிட்டா போதும்ல. ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப். ஒருவேளை வரல ஆன்சர், அப்போ யோசிக்கணும். அப்போ நமக்கு இந்த இடம் டவுட்டா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்து இங்கே கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த தப்பு எக்ஸாம்ல வராது. அதான் ஒவ்வொரு டைமுமே பார்த்து பொறுமையா பண்ணுங்க. சரிங்களா? 16 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ 2 இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ற மெத்தட், அதாவது கோடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை பண்ணலாம். இப்போ ஏ x * y கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. x * y இஸ் ஈக்குவல் டு x² + y². கோடிங், அதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம என்ன கோட் பண்றோமோ அதுதான். இப்போ 2 நம்பருக்கும் 2 லெட்டருக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஸ்டார் இருக்கு. இப்படி ஸ்டார் இருந்தா முதல் லெட்டரை ஸ்கொயர் பண்ணணும், 2வது லெட்டரை ஸ்கொயர் பண்ணணும், 2ஐயும் பெருக்கணும், பெருக்கி கழிக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க கொண்டு வாங்க. இப்போ 9 * 11 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா? அப்போ 9 ஸ்கொயர் பண்றோம் பிளஸ் 11 ஸ்கொயர் பண்றோம். -9 × 11 எவ்வளோ? 9 11 99. ஸோ அப்போ ஆன்சர் 81 + 121 - 99. 81 + 121 202. 202 - 99. ஸோ ஆன்சர் 103. ஆல்மோஸ்ட் ஆன்சர் ஓவர். 103 கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த 103 ஆப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஆப்ஷன் எழுதாதனால இதோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 102, ஆப்ஷன் பி 103, ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 57, அதாவது 56 57 அந்த மாதிரி கேன்சல் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ 103 கரெக்ட் ஆன்சர். அதை செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் நம்பர் 17. இது வந்து டிஃப்ரெண்ட் வே, அதாவது கோடிங் மெத்தட்.
என்ன கோட் இங்கே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம அதை அப்படியே கிவன் சீரிஸ் மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். நம்ம ஏபிஜிபியில் கிவன் சீரிஸ் ஒரு கான்செப்ட் பார்த்தோமா, அந்த கிவன்ல என்ன இருக்கோ அங்கே நம்பரை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதே தான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர், ஒய்க்கு பதிலாக ஒரு நம்பர். அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். இதுவுமே கோடிங் மெத்தட் தான். இந்த கோடிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வேல்யூ இதுக்குள்ள வந்திருக்கு. அதாவது 3 ஸ்டார் 5, 5 ஸ்டார் 3, நடுவில் 2 என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். கொஸ்டின்ல ஏ ஸ்டார் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2a minus 3b plus ab. அப்போ முதல் 3 ஸ்டார் 5 முதல் எடுங்க. 3 ஸ்டார் 5 ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, 2 into 3 minus 3 into 5 plus 3, அதாவது 3a இது b தானே, a into b. இது அப்படியே அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஏ இருக்க இடத்துல 3 போடணும், பி இருக்க இடத்துல 5 போடணும். ஏக்கு 3, பிக்கு 5, வேற எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதிட்டோம். இதோட டோட்டல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. டோட்டல் ஆன்சர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணதுக்கு 3 2 3 6 15, இது பிளஸ் 15 மைனஸ் 15 கேன்சல் பண்ணும்போது கடைசி நமக்கு 6 தான் வரும். நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, நீங்களா ஓனா எழுதி. இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது 5 ஸ்டார் 3 கேட்டிருக்காங்களா, 5 ஸ்டார் 3 ஆன்சர் என்ன வரும், 2 இன்ட்டு ஏ இருக்க இடத்துல 5. இதுல இது ஏ, இது பி. இப்போ நம்ம போட்டதுல இதுதான் ஏ, இதுதான் பி, சரிங்களா. ஏ 5, ஓகே. அப்போ 2ஏக்கு பதிலாக 5 போட்டாச்சு. மைனஸ் 3 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன போடணும், 3 இங்கே. பட் பெருக்கும் போது 5 3 பெருங்களா அதே தான் வரும், 3 5 பெருங்களா அதுதான் வரப்போகுது. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் போல் எழுதிக்கலாம். 15 2 5 எவ்வளோ ஆச்சு, 10 மைனஸ் 9 பிளஸ் 15. இங்கே கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ 25ல 9 போனால் என்ன வருது ஆன்சர், 16. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு 6 வந்திருக்கு, ரெண்டாவது 16 வந்திருக்கு. கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, 2ஐயும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஐயும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க, 6 + 16 22. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 18, ஆப்ஷன் டி. நீங்க என்ன கரெக்டா நோட் பண்ணிட்டே வாங்க. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு 150 கொஸ்டின் கொடுக்க போறேன், 150 கொஸ்டின்ஸ். அதை தாண்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. எல்லா டாபிக்கும் உள்ள கவர் ஆகும். எல்லா மாடலையும் சொல்லிட்டு இப்போ கோடிங் மெத்தடும் உள்ள வந்துருச்சு. அது மாதிரி வேல்யூ ஆஃப் எக்ஸும் உள்ள பார்த்துட்டோம், போர்ட் மாஸ்டரோட உள்ள பார்த்துட்டோம், சிம்பிளா எப்படி கூட்டணும் கழிக்கணும், பின்னத்தோட கூட்டல் கழிக்கணும் உள்ள பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உள்ளே பார்த்துட்டே வந்துருவோம். எல்லாமே உள்ள கவர் ஆகிட்டே வரும். நீங்க கரெக்டா பொறுமையா நான் சொல்ல பார்த்துட்டே வந்தீங்கன்னா மொத்தம் 150 கொஸ்டின்மா, சரிங்களா. பழைய கிளாஸ்ல 100 கொஸ்டின் கொடுத்துருப்பேன், இதுல 150 வரும். ஒருவேளை 200 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா ஒரு வீடியோல 22 25 கொஸ்டின் கொடுக்குறேன்னா மொத்தம் வந்து நமக்கு ஒரு 8 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ 160ல இருந்து 200 கொஸ்டின் வரப்போகுது. சிம்பிளிஃபிகேஷனுக்கு இது போதும். நீங்க இதுக்கப்புறம் போய் புக்கோ ஆர்எஸ்ஆர்ஓ எதுவுமே பார்க்க வேணாம். நான் 2ஐயும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துட்டு வரேன். புக் கொஸ்டினே உள்ளே கொடுத்துட்டேன், சரிங்களா. ஆனால் இதுக்கப்புறம் நீங்க புக்கை போய் தேடி எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றதை மட்டும் பாருங்க. 19, கொஸ்டின் நம்பர் 19. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேற, சரிங்களா. இதுல ஒரு ஹோம்ஒர்க்கும் தரேன், அதுவும் சால்வ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 4வது ஹோம்ஒர்க் இதை முடிக்கும் போது சொல்றேன். எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு என்ன கோடிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2yன்னு கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது 4 ஸ்டார் 3 ஸ்டார் பி. 2 ஸ்டார் வருதா, முதல் நம்ம பவுண்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் என்ன முடிக்கணும், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டா நான் சொல்றதை கரெக்டா பார்த்துட்டே வாங்க. 3 ஸ்டார் பி இருக்கா, முதல் அதை மட்டும் எடுப்போம். இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஒய், இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய், கரெக்டா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. எக்ஸை ஸ்கொயர் பண்ணணுமா, 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ், புரியும் நினைக்கிறேன், இல்லை புரியுற மாதிரி அப்படியே எடுத்து எழுதுறேன். 3 ஸ்கொயர் பண்ணுங்க, பிளஸ் போட்டு 2 இன்டூ இந்த ஒய் இருக்கிறது என்ன இருக்கு, பி இருக்கா. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க, 9 + 2p. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ரெண்டாவது ஸ்டெப், இப்போ நமக்கு வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் பி வேணும், சரிங்களா. 4 ஸ்டார் 3 ஸ்டார் பின்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு இதுதான் எக்ஸ், இது ஃபுல்லா நமக்கு ஒய். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸை ஸ்கொயர் பண்ணுவோம், 2 இன்டூ ஒய் வேல்யூ என்னது, 3 ஸ்டார் பிக்கு பதிலாக இது இங்கேருந்து என்ன எழுதலாம், 3 ஸ்டார் பிக்கு பதிலாக இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 + 2p உள்ள எழுதலாம். பட் இது ஃபுல்லா எழுதும் போது நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் என்ன வரணும் கொடுத்துருக்காங்க, 50 வரணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு இதோட ஆன்சர் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 50. புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா எடுத்து நீங்களே பண்ணலாம். 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 2 இன்ட்டு 9 18 பிளஸ் 2 இன்ட்டு 2 4 4p இஸ் ஈக்குவல் டு 50. 16 பிளஸ் 18 34 பிளஸ் 4p இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ 4p இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 34 எவ்வளோ வரும், 4p இஸ் ஈக்குவல் டு 16 16. ஒரு நாள் 4 4 நாளா 16. அப்போ p யோட வேல்யூ 4. p யோட வேல்யூ 4. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நான் எப்படி பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, சேம் கொஸ்டின், இந்த கோடிங் வேல்யூ இருக்குல்ல, அந்த கோடிங் வேல்யூவை மட்டும் மாத்துங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின், கோடிங் வேல்யூவை எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y இதை மாற்றி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுக்கும் கரெக்டாக ஆன்சர் வரும், சரிங்களா.
கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் கூட சொல்கிறேன். 11, B 12, C 13, D 14. சரிங்களா? இது ஹோம்ஒர்க் நம்பர் 4. இந்த வீடியோலேயே 3 ஹோம்ஒர்க் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 4வது ஹோம்ஒர்க். 4 ஹோம்ஒர்க்கும் பண்ணி கீழே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்குமா? சரிங்களா? 72 வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சா கூட குரூப் 2 முடிக்கலாம். சரிங்களா? 1 மந்த்துக்குள்ளே பார்த்து முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 வீடியோ, ஒரு டாபிக்னா 4 வீடியோலாம் இருக்குது. அப்போ ஒரே நாள் ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா 20 நாளில் முடிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக தான் நடத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் 3 மணி நேரம் கிளாஸில் உட்காந்து அகாடமியில் போய் உட்காந்து கிளாஸில் கவனிக்கும் போது 3 மணி நேரம் கவனிக்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பட் என்னன்னா அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்காது. கிளாஸில் உட்காந்தோம்னா ஒரு விஷுவலாக பார்க்க முடியுது. அப்போ அந்த விஷயங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது. பட் வீடியோ பொறுத்தவரை அது மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். கிளாஸை பொறுத்தவரை அந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கஷ்டப்பட்டுரும். இப்போ நான் கிளாஸில் இருக்கேன்னா ஏதோ ஒன்று பேசியோ ஏதோ ஒன்று சொல்லி அதை மைண்டில் ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் பேசுகிற விஷயமோ இல்லை நீங்கள் பக்கத்தில் டவுட் கேட்டதோ உங்களுக்கு மைண்டில் நிற்கும். பட் இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நிற்கிற மாதிரி தோணும். ஆனால் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துடும். அப்போ அதை நம்ம மைண்டில் நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர உங்களுக்கு தரத்தை பொறுத்தவரை குவாலிட்டியை பொறுத்தவரை பக்காவாக நான் கிளாஸ் எப்படி கொடுப்போனோ அதே மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதில் எங்கேயுமே லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லேக் ஆகாது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் திங்கிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக நீங்களே யோசிங்க. நம்ம இன்னைக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு இருக்கலாம், நாளை கழிச்சு இருக்கலாம். பட் எல்லா நாளும் இதே மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால லைஃப்ல நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அஸ் யூசுவல் இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான் பண்ணுறப்போ இதெல்லாம் யோசிச்சு தான் நான் பண்ணுவோம். எப்போ எது மாறும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நமக்கு பின்னாடி நம்ம இருந்தோன்றதை சொல்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும். அது 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்றாங்களோ இல்லை அப்படின்னா நம்ம பண்ற விஷயம் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடணும். அது நீங்க சர்வீஸ் போய் பண்ணாலும் சரி, சர்வீஸ் போகாம பண்ணாலும் சரி, உங்களால் முடிஞ்ச ஆங்கிள் யோசிங்க. டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணீங்கன்னா நீங்களும் ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர் நான் எடுக்கிறேன் 2024. இந்த வீடியோ 2027லையோ 2030லையோ 2035லையோ ஸோ அந்த டைம் நான் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அந்த டைம்ல நீங்க பாக்குறப்போ நான் பண்ண சர்வீஸ்ன்றது நிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இதனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அதனால நான் கொடுக்குற விஷயத்தை தெளிவாக கொடுத்துருவேன். நான் இதுல லேக் பண்ணி கொடுத்து திரும்ப நீங்க இதுக்காக வேற ஒரு புக்கை தேடி எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ இந்த சீரீஸை பொறுத்தவரை மேக்ஸ்ல டிஎன்பிஎஸ்சிக்கு 120 வீடியோஸ் அதிகபட்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ரயில்வே நான் 1 by 1 ட்ரை பண்றேன். நான் மேக்ஸிமம் கொடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இன்பிட்வீன் டைம்ல என்னோட ஒர்க்கு ஃபினான்ஷியல் ஒர்க்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் லேக் ஆகுது. பட் இருந்தாலும் வீடியோஸ் நான் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. 72 வீடியோ வந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தோம்னா 72 வீடியோ டாபிக் கான்செப்ட் மாறாமல் கொண்டு போகிறோம். நம்ம ஒரு டாபிக் நடத்தும் போதே தெரியுது வேணாம் பாதியில் ஸ்கிப் பண்ணியோ இல்லை ஒரு டாப்பிக்கில் 2 செம்ம கொடுத்துட்டு மிச்ச செம்ம கிளாஸ் வந்து பாருங்கன்னா எதுவுமே நான் சொல்லலை. இது வரைக்கும் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன பிவைக்கு மட்டும் லாஸ்ட் 2 கிளாஸ் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். ஏன்னா அது கிளாஸ் முடிச்சிருப்பேன், ஸ்கூல் புக் முடிச்சிருப்போம். பிவைக்கும் நம்ம மொத்தமாக தரதான் போகிறோம். அது எங்கேயும் போக போகிறது இல்லை. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். பிவைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராக்டிஸை எப்படி பண்ணணும்னு நான் பண்ண போகிறேன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் பண்ணும்போது 30-40 செகண்ட் ஆயிருக்கும். இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணாத எப்படி 10 செகண்ட்ல பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்த ஸ்பீடாக பண்ணுறதை நான் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. அதான் பிவைக்யூ. அதை நீங்களும் பண்ணிக்கலாம், நானும் திரும்ப பண்ணுவேன். அதை முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிவைக்யூ மட்டும் 400 கொஸ்டின் இருக்கு. அவ்வளவே சால்வ் பண்ணால் நம்ம 3D பார்க்க முடியாது. பெரிய பெரிய டாபிக் ஸ்கிப் ஆகிட்டு போயிடும். சில பேர் ஒரே டாபிக் போய்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். சரிங்களா? இதில் இப்போ இதுலேயே உங்களுக்கு நான் 160 கொஸ்டின் தரப்போறேன். இதுலேயே பிவைக்யூ கம்ப்ளீட் பண்ணிடுறேன், உள்ள கொண்டு வந்துடுறேன் 200க்குள்ள. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிவைக்யூ நம்ம டெலகிராமில் அனுப்பியிருக்கேன். ஸோ மறக்காம டெலகிராம் சேனல்லாம் கொஞ்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? நிறைய நோட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், நாளைக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில டேட்டாஸ் கேட்கலாம்னு தோணுச்சுன்னா அதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலகிராமில் போடுவேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி எக்ஸாம் 3 இல்லை 4 கொஸ்டின் மினிமம் கேட்பாங்க நான் சொன்னதுலேருந்து. ஸோ இப்போ லாஸ்ட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்லாம் 10 கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க. நான் ஒரு கரெக்டாக போட்டதே ஒரு 12 ஸ்க்ரீன்ஷாட், அது வந்து 10 கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி போன பிசி எக்ஸாம் எழுதி நம்மளுக்கு தெரியும். அதனால நான் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வரது தான். என்னதான் நாலேஜ் வச்சு நீங்க படிச்சாலும் எது கேட்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப கொஸ்டின் பேப்பரை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கிளாஸ் வரும்போதுமே கொஸ்டின் பேப்பரை ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு தான் வர்றேன். அப்படிங்கிறப்போ அது இப்படி தான் கேட்பாங்கன்னு நமக்கு மைண்ட்ல தோன்றது. அவங்களும் இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் எடுத்து கொடுக்குறது. அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் படிச்சாங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 5வது ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இதுல இருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் கிளாஸை. இந்த ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 20ல இருந்து அப்படியே அடுத்த கிளாஸ் ஆரம்பிப்போம். 999 1/9 இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ரீசெண்டா ஏஇ எக்ஸாம் 2024ல கூட கேட்டாங்கம்மா. 1/9 இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் நடத்திருப்போம். 2/9 999 3/9 எக்ஸெட்ரா 2 999 6/9 கொஸ்டின் எழுதிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் நீங்க வேணா எடுத்து பாருங்க. இப்போ லாஸ்ட் ஏஇ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் 1/7 2/7 3/7 6/7 இதான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா?
இதோட ஆன்சர். இதுக்கு ஆப்ஷனும் நான் கொடுத்துட்றேன். ஆப்ஷன் ஏ 2997, ஆப்ஷன் பி 3997, ஆப்ஷன் சி 5997, ஆப்ஷன் டி 6997. எடுத்து வேணா பாருங்க. 2024 TNPSC AE கொஸ்டின் இது.